ये नारायणसामी की सरकार ने पुदुचेरी को गांधी परिवार का एटीएम बनाकर रखा था. நாராயணசாமி அவர்கள் இந்த புதுச்சேரியை காந்தி குடும்பத்தின் ஏடிஎம், எப்பொழுது வேணாலும் பணத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு இயந்திரமாக மாற்றி வைத்திருந்தார். उनका उद्देश्य दिल्ली के हाई कमांड की तिजोरी भरना था. அவருடைய ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால், தில்லி ஹைகமாண்ட் இருக்கிறதே, அந்த தில்லி தலைமையகத்தின் खजानाவை நிரப்புவது ஒன்றுதான். इन्होंने पीजी और डिप्लोमा सीटों की खुलेआम ऑक्शन करा. அவர் இங்கே இருக்கைகளை, இங்கே கல்வி இருக்கைகளை மிக பட்டவர்த்தனமாக ஏலத்தில் அவர் அறிவிப்பு செய்தார், ஏலம் கொடுத்தார். यहां तक कि पैसों की लालच में एससी और एसटी की रिजर्व सीटें भी धनवान लोगों को बेच देने का काम किया. தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி இனத்தவர்களுக்கான அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளை கூட ஏல தொகையில் ஏலத்திற்கு விட்டுவிட்டார். सेंटेक घोटाला किया और इसकी जांच सीबीआई कर रही है. சென்டெக் ஊழலை செய்திருக்கிறார். அந்த ஊழலின் ஆய்வினை, புலன் விசாரணையை மத்திய சிபிஐ செய்து வருகின்றது. परिवहन माफियाओं को, जनता को परेशान करने के लिए ट्रांसपोर्ट माफियाओं को खुला छोड़ दिया. போக்குவரத்து மாஃபியா இருக்கிறது அல்லவா, அந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து மாஃபியா தன்னுடைய பணியை எந்த ஒரு தங்கு தடையின்றி செய்ய அதற்கு ஒரு விடுதலை கொடுத்திருந்தார், அதற்கு லைசென்ஸ் கொடுத்திருந்தார், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று. अभी अभी सीएजी की रिपोर्ट आई है. 15,000 करोड़ का डेवलपमेंट फंड पूरा कांग्रेस की नारायणसामी सरकार चाव कर गई है, करप्शन किया है. இப்பொழுதுதான் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது, அறிக்கை வெளியாகி இருக்கிறது. சிஏஜி அது அந்த அமைப்பின் மூலமாக இங்கே வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்ட 15,000 கோடி ரூபாய், அதற்கான ஆய்வும் புலன் விசாரணையும் தொடங்கி இருக்கிறது.